ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது போரிஜ் மாதிரியான ஒரு ஃபுட் ரெசிபி. ஸோ அது எப்படி செய்யணும், இதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதை வச்சு தான் நம்ம போரிஜ் செய்ய போகிறோம், சரிங்களா? இப்போ அதுக்காக நான் ஒரு குட்டி கடாயில் பொரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, இதையும் நல்லா நம்ம அதே வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து மறுபடியும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க, தீய விட்டுற வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பவுடர் நீங்கள் ஒரு 1 வீக் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாம். பட் இதையே கண்டினியூ பண்ணாதீங்க. நான் இந்த ரெசிபின்னு மட்டும் சொல்லலை, எந்த ரெசிபியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இது கொடுக்குறீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து இதே ரெசிபியை கொடுக்கலாம். பட் கண்டினியூஸாக எந்த ரெசிபியும் கொடுக்காதீங்க. நிறைய வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இப்போது நான் நல்லா அரைச்சி அதை ஜலிச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எனக்கு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் கிட்ட வரும். அண்ட் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் இது ட்ராவல் ஃபுட்டும் கூட. ஆல்ரெடி நான் ட்ராவல் ஃபுட் ரெசிபி நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கேஸில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு லம்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கேஸில் வச்சு நல்லா கூழ் மாதிரி செய்ய போகிறோம். இதை நம்ம ராகி கூழ்லாம் பண்ணுவோம் இல்லையா, கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கைவிடாமல் கிளறும் போதே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அப்புறம் அந்த பபுள் மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நிறைய பேபி ஃபுட் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் குழந்தை சம்மந்தமான ஹெல்த் இஷ்யூக்கான நிறைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு, பார்க்கும்போதே தெரியும். இது இன்னும் கொஞ்சம் அந்த பபுளாக வரும். அதோ பார்த்திங்கன்னா இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு கப்பில் போட்டு நல்லா வார்மாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக கொடுத்துறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 1.5 வயசுக்கு மேலே குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் நான் என்னோட குழந்தைக்கு என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன், அது என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை பற்றி நிறைய வீடியோ அதில் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு இது விட இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் தேவைப்பட்டு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஹனி இல்லை டேட் சிரப் இந்த மாதிரி ஏதாவது நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.